ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீன்ஸ் தேங்காய் பால் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு லேசாக தண்ணி தெளித்து விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு பழத்தை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா இப்படி கொதி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுருக்கோம். இப்படி ஒரு கப் வர அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுவிட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் மிதக்க தேங்காய் பால் பீன்ஸ் கறி ரெடி. இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபரி ஸ்வீட் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.